Hi, good morning everyone. Today we shall learn about 12th Maths exercise 1.4 like grammar rules. Using grammar rules solving the linear equation. So grammar rules, which one is very new topic, and also he is a famous mathematician. So நம்மளோட topic applications of matrices. So ஒவ்வொரு ஆத்தரோட டெஃபினேஷன் என்ன, அதை யூஸ் பண்ணி சம்ஸ்லாம் எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது தான் டாப்பிக்கு. ஸோ கிராமர்ஸ் ஆல்ரெடி ப்ரீவியஸில் பார்த்தது ஜோர்டான் மெத்தட் அப்படி பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று கிராமர் ரூல்ஸ். ஸோ கிவன் ஈக்குவேஷன் 5x minus 2y plus 16 equal to 0, x plus 3y minus 7 equal to 0. So this is two linear equation. First you collect delta. The first one delta abhi solluvom. Delta means coefficient of x and y. So first one 5, next coefficient of y minus 2, next coefficient of x 1, coefficient of y 3. So first you find delta equal to 5 minus 2 1 3, because like லாஸ்ட்டாக நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபைண்ட் அவுட் டெல்டா 1 டெல்டா 2 இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அது எல்லாமே ஃபைனல் ஆன்சரில் உனக்கு யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் டெல்டா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஒன்லி. ஸோ அதை ஃபாலோ பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 15 plus 2 equal to 17. So take a cross multiplication. 5 3s are 15, 1 2s are plus 2 equal to 17. Next one delta 1 அப்படின்னு பண்ணுவோம். ஸோ டெல்டா 1 அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, ஸோ திஸ் ஒன் இஸ் கிவன், அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும், இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்யை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். பட் டெல்டா 1ங்கிறது ஸோ இந்த பிளேஸில் இருக்கிற டெல்டாவில் இருக்கிற ஃபஸ்ட் பிளேஸில் ஒமிட் பண்ணிடணும், அதில் இருக்கிறத விட்டுட்டு இங்கே இருக்கிற கான்ஸ்டன்ட் ஹியர் 16 7. ஸோ இது ஈக்குவல் டுக்கு உள்ளே இருக்குது. ஸோ இது வெளியில் வரும்போது -16, இது கோஸ் டு -16. ஸோ -7 goes to +7. ஸோ டேரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கோம். பிகாஸ் வி நோ வெரி வெல், இதெல்லாம் நமக்கு தெரியும், இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்திருப்போம். ஸோ டேரெக்டாக -16 7 அப்படின்னு அப்ளை பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் யூ ஃபைண்ட் டெல்டா மீன்ஸ் வாட் எவர் இட் இஸ் கிவனில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்யை கலெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ டெல்டா எக்ஸ் அண்ட் ஒய் ஒன்லி, கான்ஸ்டன்ட் நாட் அலோட். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய்யை ஃபாலோ பண்ணால் யூ கெட் 17. செகண்ட் ஒன் டெல்டா 1 மீன்ஸ் டெல்டாவில் இருக்கிற ஃபஸ்ட்டு காலத்தை ஒமிட் பண்ணிவிட்டு ஸோ ஜஸ்ட் ரீப்ளேஸ் த கான்ஸ்டன்ட், விச் மீன்ஸ் 16 -16 7. ஸோ ஈக்குவல் டு தாண்டி லெஃப்ட் அண்ட் ரைட் இண்டிவிஜுவலாக இருக்கும்போது தான் இட்ஸ் கால்டு கான்ஸ்டன்ட் அப்படி சொல்லுவோம். ஸோ 7 ஃபாலோ பண்ணி -16 7 அப்படியே அப்ளை பண்ணுறோம். ஸோ செகண்ட் காலம் ஸ்டேபிள். நெக்ஸ்ட் டேக் ஏ கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 16 3s are -48, 7 2s are +14. ஸோ மைனஸ் எடுத்தோன்னா -34, which one is delta 1. Next one delta 2. So delta 2 means what? First row stable, second row replace பண்ணிவிட்டு அகைன் கான்ஸ்டண்ட்டாக ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ செகண்ட் ரோ -2 3, -2 ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு -16 7 அப்ளை பண்ணுறோம். ஸோ டெல்டா இஸ் கான்ஸ்டன்ட். டெல்டா 1 அப்படிங்கும்போது டெல்டா 1 மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுறோம். அகைன் டெல்டா 2ங்கும்போது டெல்டா 2 ரீப்ளேஸ் பண்ணுறோம். எல்லாமே டெல்டா இதில் தான் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஒன் இங்கே ரீப்ளேஸ் பண்ணிடுவோம், செகண்ட் ஒன் இந்த பிளேஸில் ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ டேக் ஏ கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 5 3s are 35, 1 16s are +16, ஆட் பண்ணால் 51. ஸோ வி கலெக்ட் டெல்டா, நெக்ஸ்ட் ஒன் டெல்டா 1, நெக்ஸ்ட் ஒன் டெல்டா. ஸோ கிராமர் ரூல்ஸ் லைக் எக்ஸ் ஈக்குவல் டு டெல்டா 1 by டெல்டா, ஒய் ஈக்குவல் டு டெல்டா 2 by டெல்டா. மேபி இசட் இருந்துச்சுன்னா மேபி delta 3 by delta, அது எங்கே 3x3 மேட்ரிக்ஸுக்கு யூஸ் ஆகும். பட் விச் ஒன் இஸ் கிராமர் ரூல்ஸ் x ஈக்குவல் டு டெல்டா 1 by டெல்டா, y ஈக்குவல் டு டெல்டா 2 by டெல்டா. ஸோ எக்ஸோட வேல்யூ வேணும் அப்படிங்கும்போது டெல்டா 1 வாட் -34 divided by delta what 17. So -34 divided by 17 you get -2. Next one y equal to delta 2 by delta, which equal to delta 2 51. Delta is stable, that means what 17. So close panna y equal to 3. Here x equal to -2, y equal to 3. Very simple. Which one is grammar rules? So we need x, we need y. So xy find out பண்ணுறதுக்கு முன்னாடி we need delta and delta 1 and delta 2. if we need தேவைப்பட்டால் delta 3 find out பண்ணிக்கலாம், but here not allowed. So delta அப்படிங்கிறது ஸோ கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஒன்லி, எக்ஸ் அண்ட் ஒய்யை மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் டெல்டா 1ங்கும்போது டெல்டாவில் ஃபஸ்ட் காலத்தை ஒமிட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற வாட் எவர் இட் இஸ் அங்கே இருக்கிற கான்ஸ்டண்ட்டை ரிப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ டெல்டா 2ங்கும்போது ஃபஸ்ட் ரோ
காலம் அப்படியே ரிட்டன் ஆகிடும். செகண்ட் காலத்தை மாற்றிட்டு அங்கே இருக்கிற கான்ஸ்டண்ட்டை அப்ளை பண்ணுவோம். திஸ் இஸ் ஃபஸ்ட்டு ஆப்ஷன், ஃபஸ்ட்டு கொஷினில் ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ செகண்ட் ஆப்ஷன் 3/x plus 2y equal to 12, 2/x plus 3y equal to 13. So imbalancing இருக்குது equation. So like in that procedure we let us take 1/x equal to a because fraction term இருக்கிறதுனால 1/x equal to a, 1/y equal to b அப்படின்னு எடுக்கிறதா வழக்கம். பிகாஸ் அது 11th 10 லெவல் அதெல்லாம் நிறைய நம்ம படிச்சிருக்கோம். ஸோ டெல்டா equal to 1/x equal to a அப்படின்னு எடுத்துக்கோம். லெட் 1/x equal to a. பட் இங்கே y சேஞ்சஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் இங்கெல்லாம் நார்மலாக தான் இருக்குது. ஸோ எக்ஸ் மட்டும் தான் சேஞ்சஸாக இருக்குது. ஸோ எக்ஸுக்கு மட்டும் லெட் 1/x equal to a, இங்கே மட்டும் a அப்படின்னு சேஞ்சஸ் பண்ணுறோம். ஸோ சேஞ்ச் பண்ணும்போது 3a plus 2y equal to 12. Here 2a plus 3y equal to 13. So first place மட்டும் fractions இருக்குது. ஜஸ்ட் அதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுறோம். we get two new equation, ரெண்டு ஈக்குவேஷன் அகைன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட் யூ ஃபைண்டு டெல்டா. ஸோ ப்ரீவியஸ்லி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ டெல்டா மீன்ஸ் வாட்? கரஸ்பாண்டிங் xy கோஎஃபிஷியன்ட். ஸோ ஹியர் xyக்கு பதிலாக ay இருக்குது. ஸோ 3 2 2 3 அப்படி எடுத்தாச்சு. 3 3s are 9, 2 2s are 4, 9 minus 4 5, which one is what? டெல்டா. டெல்டா ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன் டெல்டா 1. அப்போ டெல்டா 1 நம்மளுக்கு தெரியும். டெல்டா 1 அப்படின்னா டெல்டாவில் ஃபஸ்ட் காலத்தை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கான்ஸ்டண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணணும். தட் மீன்ஸ் 12 13, 12 13 உள்ள இன்னர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 2 3 is stable. 12 3s are 36, 13 into 2 26, 36 minus 26 10. This one is delta 1. Next we need delta 2. Delta 2 means what? டெல்டாவில் ஃபஸ்ட் ரோ ஆர் ஃபஸ்ட் காலம் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ செகண்ட் பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கான்ஸ்டண்ட்டாக உள்ள இன்சர்ட் பண்ணிடணும். ஸோ 12 13 அப்படிங்கிற காலம் இங்கே சேஞ்ச் ஆகிடும். இங்கே ஃபஸ்ட் பிளேஸில் சேஞ்ச் ஆகிடும். ஸோ டெல்டா 1னா ஃபஸ்ட் காலம் சேஞ்ச் ஆகணும். டெல்டா 2னா டெல்டா நாட் ஏ. டெல்டா 2னா செகண்ட் காலம் சேஞ்ச் ஆகிடும். 3 இன்ட்டு இங்கே பார்த்தோன்னா 12 13. ஸோ 3 13s are 39, 2 12s are 24, சால்வ் பண்ணால் 15. ஸோ டெல்டா நெக்ஸ்ட்டு டெல்டா 1 நெக்ஸ்ட்டு டெல்டா 2 ஜஸ்ட்டு யூஸிங் கிராமர் ரூல் இங்கே அப்ளை பண்ணணும். பட் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு இல்லாமல் இங்கே புதுசாக நம்ம இன்ட்ரடக்ஷன் ஒன்று கொடுத்துருக்கோம். பிகாஸ் இங்கே இன்பேலன்சிங் ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுனால புதுசாக ஒன்று அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு ஏ அப்படிங்கிறதுனால பிகாஸ் ஏ தானே இங்கே புதுசாக நம்ம இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ நம்ம இண்டிவிஜுவலாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏவோட வேல்யூ கிடச்சா தென் லேட்டர்லி வி ஃபைண்ட் 1/2 எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ஏ equal to delta 1 by delta. This is usual procedure. A equal to what about delta 1? Delta 1 is 10. Delta means what? 5. So closing the two term A equal to 2. But we need x and y தான் தேவைப்படுது. பட் A கிடச்சிருக்கு. பட் ஏல வாட் எவர் இட் இஸ் ஃபார் வி ஃபவுண்ட் நம்ம என்ன ஃபவுண்ட் பண்ணியிருக்கோமோ அதுலேருந்து எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஜென்ரலாக ஏ ஈக்குவல் டு 1/x அப்படி தான் நம்ம கிவனில் எடுத்திருக்கோம். ஸோ அகைன் அந்த ஃபார்மெட்டுக்கு கொண்டு வரோம். ஏ ஈக்குவல் டு 1/x, ஏ மீன்ஸ் 2 ஈக்குவல் டு 1/x. ஸோ எக்ஸ் டிவைடில் இருக்குது, மல்டிபிள் இட் கோஸ் டு மல்டிபிள். ஸோ 2x ஈக்குவல் டு 1, எக்ஸ் ஈக்குவல் டு 1/2. ஸோ இங்கே வந்து டேரெக்டாக எக்ஸ் ஒய் கொடுத்ததுனால நமக்கு அகைன் நம்ம டேரெக்டாக ஃபாலோ பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். எந்த வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணலை. பட் இங்கே இன்பேலன்சிங்காக இருக்கிறதுனால ஏவை இன்ட்ரடக்ஷன் கொடுத்தோம். தென் ஏ கிடச்சிது. ஸோ ஏவை யூஸ் பண்ணி எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். பட் ஒய்க்கு எந்த நெசசரியும் கிடையாது, நம்ம டேரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஒய் ஈக்குவல் டு டெல்டா 2/2. டெல்டா 2 வாட்? 15 டெல்டா 3. ஸோ க்ளோஸ் பண்ணால் ஒய் ஈக்குவல் டு 3. இங்கே ஏ மட்டும் எக்ஸாக ஒரு ஸ்டெப் தேவைப்படுது. பிகாஸ் நம்ம இன்பேலன்ஸிங்காக இருக்கிறதுனால we follow some procedure. ஸோ அந்த ஃபாலோ வழியாக போனதுனால அதே அகைன் அதுலேருந்தே எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன் இஸ் ஈஸி பிகாஸ் சேம் மேனர். த ஃபோர்த் ஒன் விச் ஒன் இஸ் சம் டிஃப்ரென்ஸ் பிகாஸ் 3 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இங்கெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது 3x2 மேட்ரிக்ஸ் கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் கிவன் 3/x minus 4/y minus 2/z minus 1 equal to 0. நெக்ஸ்ட்டு 1/x plus 2/y plus 1/z minus 2 equal to 0. நெக்ஸ்ட்டு 2/x minus 5y minus 4/z plus 1 equal to 0. ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ, நான் சொன்ன மாதிரி இங்கே
எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிற 3 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா ஜஸ்ட் 1 யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால தான் இந்த சம்மை சூஸ் பண்ணியிருக்கேன். ஹியர் 3 வேரியபிள்ஸ். அப்போ ஜஸ்ட் லெட் அஸ் டேக் 1/x ஈக்குவல் டு a, 1/y ஈக்குவல் டு b, 1/z ஈக்குவல் டு 0. ஸோ இது ஜென்ரல் கான்செப்ட். இந்த மாதிரி இன்பேலன்சிங், தட் மீன்ஸ் ஃப்ராக்ஷன் டேர்ம்ஸ் பாட்டமில் எக்ஸ் ஒய் இசட் வந்துச்சுன்னா ஜென்ரலாக நம்ம எடுத்துக்கிறது தான். ஸோ இதை சேஞ்ச் பண்ணதுனால அவங்கக்கிட்ட இருந்த கிவன் ஈக்குவேஷன் இந்த மாதிரி ஜென்ரலாக மாறிடுது. ஸோ 3/x 3a minus 4b minus 2c. ஸோ -1 goes to +1. Here a plus b plus c -2 goes to +2. Here 2a minus 5b minus 4z plus 1 goes to -1. So we had 3 equation find out பண்ணியிருக்கோம். So first we find delta. We know delta means what? Coefficient of x, y, z or coefficient of a, b, c. So 3 minus 4 minus 2 1 2 1 2 minus 5 2a 2 minus 5 minus 4. So delta. So this one is 3 cross 3 matrix. So usually delta or determinant or delta எல்லாம் equal தான். So you take any one row, ஏதாவது ஒரு ரோவை எடுத்துப்போம். ஸோ ஃபஸ்ட்டு 3 லைக் ஃபஸ்ட் ரோ எடுத்துருக்கோம். ஸோ கரஸ்பாண்டிங் ரோவையும் கரஸ்பாண்டிங் காலத்தையும் ஒமிட் பண்ணிட்டோன்னா 2 4s are -8, 1 5s are 5 +5 அப்படி கிடைக்குது. நெக்ஸ்ட்டு -4. ஸோ பேட்டர்ன் ஃபாலோ பண்ணும்போது +4ஆக சேஞ்ச் ஆகிடும். ஸோ கரஸ்பாண்டிங் ரோவையும் கரஸ்பாண்டிங் காலத்தையும் நம்ம ஒமிட் பண்ணி கரஸ்பாண்டிங் ரோ கரஸ்பாண்டிங் காலத்தையும் ஒமிட் பண்ணிட்டோன்னா 4 1s are 4, 2 1s are 2 அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 3. ஸோ கரஸ்பாண்டிங் ரோ கரஸ்பாண்டிங் காலத்தை ஒமிட் பண்ணிட்டோன்னா 1 5s are 5, 2 2s are 4 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதில் தெரியும் பிகாஸ் ஜென்ரலாக சிம்பிளிஃபிகேஷன் தான். ஸோ டெல்டா ஈக்குவல் டு -15. which one is 3 cross 3. You take any one row. ஏதாவது ஒரு ரோவை சூஸ் பண்ணுறோம். ஸோ கரஸ்பாண்டிங் ரோ காலத்தை ஒமிட் பண்ணிட்டோன்னா டெல்டா கிடைக்குது. டெல்டா இஸ் நத்திங் பட் டிட்டர்மெண்ட்டும் டெல்டா ஒன்று தான். அதே மாதிரி சேம் மேனரில் எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வி நீட் டெல்டா 1, நெக்ஸ்ட்டு டெல்டா 2, நெக்ஸ்ட்டு டெல்டா 3. பிகாஸ் 3 வேரியபிள்ஸ் இருக்கிறதுனால டெல்டா 3 வரைக்கும் தேவைப்படுதோ. ஸோ டெல்டா 1 ஆல்ரெடி டோல்ட் யூ. ஸோ ஃபஸ்ட் பிளேஸ் டெல்டாவில் ஃபஸ்ட்டு காலத்தை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கான்ஸ்டண்ட்டாக உள்ள இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும். தட் மீன்ஸ் 1 2 -1 கொடுத்துட்டு ரிமைன்ஸ் இருக்கிற 2 காலம் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இங்கே டிட்டர்மெண்ட் எடுக்கணும். நான் டேரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். டிட்டர்மெண்ட் ஆர் ஃபஸ்ட் ரோ எனி ஒன் ரோ சூஸ் பண்ணி கரஸ்பாண்டிங் காலம் ஏதாவது ஒரு ரோக்கு மட்டும் கரஸ்பாண்டிங் ரோ காலத்தை ஒமிட் பண்ணிட்டேன். கெட் -15. நான் டேரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு டெல்டா 2. ஸோ டெல்டா 2னா செகண்ட் காலத்தை தூக்கிடலாம். அங்கேருந்து செகண்ட் காலத்தை ஒமிட் பண்ணிவிட்டு ஸோ செகண்டுக்கு பதிலாக 1 2 -1ங்கிற கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டும் தேர்டும் ஸ்டேபிளாக இருக்கும். செகண்ட் மட்டும் சேஞ்ச் ஆகிடும். அகைன் இங்கே கரஸ்பாண்டிங் எனி ஒன் ரோ கரஸ்பாண்டிங் ரோ காலத்தை ஒமிட் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணுவோம். யூ கெட் -5. நெக்ஸ்ட்டு டெல்டா 3. ஸோ நான் ஒவ்வொரு கலரில் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பிகாஸ் தெரியணும் அப்படின்னா டெல்டா 1, டெல்டா 2, நெக்ஸ்ட்டு டெல்டா 3. அப்போ டெல்டா 3னா தேர்ட் காலத்தை தூக்கிடலாம். தேர்ட் காலத்துக்கு பதிலாக கான்ஸ்டண்ட்டாக உள்ள அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ டெல்டா 3 = -5. ஸோ இங்கே 3 வேரியபிள்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஏ, நெக்ஸ்ட்டு பி, நெக்ஸ்ட்டு சி. ஸோ ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஸோ ஏ லைக் யூஸிங் ஆஃப் ஏவோட எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பி ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு லைக் ஹென்ஸ் யூஸிங் பியோட ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சி ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு யூஸிங் ஆஃப் சியை யூஸ் பண்ணி தான் இசட் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் ஒன் ஏ = டெல்டா 1/டெல்டா, டெல்டா 1 = -15, டெல்டா = -15. க்ளோஸ் பண்ணால் 1. திஸ் ஒன் இஸ் ஏ. பட் வி நீட் எக்ஸ். ஸோ வி நோ 1/a = x அப்படி தெரியும். 1/a = x. சார் கொஞ்சம் ஓகே. ஃபஸ்ட்டு வி ஃபைண்ட் டெல்டா ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் டெல்டா 1 மீன்ஸ் கரஸ்பாண்டிங் அந்த ஃபஸ்ட்டு காலத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு கான்ஸ்டண்ட்டாக உள்ளே இன்சர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் டெல்டா 2 மீன்ஸ் செகண்ட் காலத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த கரஸ்பாண்டிங் கான்ஸ்டண்ட்டாக இன்ட்ரடக்ஷன் கொடுத்தோம். நெக்ஸ்ட்டு டெல்டா 3னா லாஸ்ட் காலம் தேர்ட் காலத்தை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டிட்டர்மெண்ட் ஃபாலோ பண்ணால் யூ கெட் -5 அப்படி சொல்லி டெல்டா 1 15, டெல்டா 2 -5, டெல்டா 3 -5 அப்படி கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு அப்ளையிங் கிராமர் ரூல்ஸ். பட் வி ஃபவுண்டு
x that means டேரெக்டாக xy z ஃபைண்ட் அவுட் பண்ணாமல் கான்ஸ்டன்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஏபிசி ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு யூசிங் ஆஃப் ஏபிசி தென் யூ கெட் xy z அப்படி ஃபாலோ பண்ண முடியும். ஸோ a equal to delta 1 by delta. So here what about delta 1? Delta 1 equal to minus 15 and delta. What about delta? Minus 15. Close பண்ணா 1. A equal to 1 but we need x தேவைப்படுது அப்படிங்கிறதுனால ஸோ let us take 1 by x equal to a. ஆல்ரெடி நம்ம took 1 by x equal to a அப்படி எடுத்துருக்கோம். ஸோ அந்த பிளேஸில் ஏவோட வேலையை ரீப்ளேஸ் பண்ணால் you get x equal to 1. 1 by x equal to a. Again 1 by x is stable. A means 1. A ஓட வேல்யூ 1 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 1. ஸோ இதுலேருந்து x equal to 1 அப்படி. நெக்ஸ்ட்டு b. So b equal to delta 2 by delta. So here delta, what about delta 2? Minus 5. What about delta? Minus 15. So minus 5 close ஆயிடுது, minus minus. Next you get 1 by 3. So 1 by y equal to b. 1 by y stable. b equal to 1 by 3. So 1 by y 1 by 3 you get y equal to 3. Next is c equal to delta 3 by delta. What about delta 3? Minus 5. Delta 15. Here what about delta equal to minus 15. Close பண்ணா you get 1 by 3. So we know 1 by z equal to z. 1 by z equal to 1 by 3. Here z equal to 3. Again I want to say like first you find delta find out பண்ணனும். Delta means determinant. Next delta 1 follow பண்ணனும். Next delta 2 follow பண்ணனும். Delta 1 delta 2 follow பண்ணி applying grammar. So the same manner first you collect delta. So delta nothing but determinant. That means அந்த closing bracket இப்படி போடாமல் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் போடாமல் நீங்கள் இப்படி ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஸோ டிட்டர்மெண்ட் எடுத்து delta 1 delta 2 delta 3 த்ரூஅவுட்டாக எல்லாத்துக்குமே டிட்டர்மெண்ட் ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஏபிசி பிகாஸ் இங்கே 3 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால நம்ம ஏபிசி அப்ளை பண்ணி தென் யூ கெட் XYZ. ஸோ சேம் மேனர் இந்த ஃபஸ்ட் ஃபார்ம்லேயும் லைக் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் இல்லாமல் டிட்டர்மெண்ட் அப்ளை பண்ணால் லைக் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் டிட்டர்மெண்ட் ஃபாலோ பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் நானே போட்டிருக்கிறேன் here so here because determinant delta nothing but determinant. So determinant follow பண்ணியிருக்கோம். The last one exercise 1.4 முடிச்ச மாதிரி exercise 1.3ல 1 or 2 sums பெண்டிங் இருக்குது. ஸோ 3, 4, 5. ஸோ 3, 4, 5 ஆர் வேசம் எல்லாமே வேசமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு கஷ்டம் இருக்கக்கூடாதுனால நான் ஸ்டார்டிங் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ விச் ஒன் இஸ் இன்வென்ஷன் மெத்தட். ஸோ AX equal to B, x equal to A inverse B. ஆல்ரெடி we see நம்ம பார்த்துருக்கோம். பட் அதோட 3, 4 அதோட கண்டினியூஸ் தான். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் x plus 3y equal to லைக் சம் கான்ஸ்டன்ட். செகண்ட் ஈக்குவேஷன் x plus 9y equal to சம் கான்ஸ்டன்ட். இதை ஃபாலோ பண்ணி AX equal to B அதுலேருந்து XYZ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபோர்த் ஒன் டைமிங் தெரியும். டைம் அண்டு ஃபங்க்ஷன் வரும்போது நம்ம தட் மீன்ஸ் ரெசிப்ரோக்கலாக தான் எடுப்போம். 1 by x 1 by y. ஸோ அந்த ஃபாலோ பண்ணனா லைக் வி ஹேவ் 2 ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன். ஸோ இதிலேருந்து ஃபாலோ பண்ணனா தான் XY ஃபாலோ பண்ண முடியும். ஸோ தேர்ட் ஈக்குவேஷனும் தேர்ட் கொஷின் அண்ட் ஃபோர்த் கொஷின் ஹோம்ஒர்க் ஃபார் யூ. தேங்க்யூ.